அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சிக்குழு இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி 29/11/2025. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அந்த சபரிமலைக்கு போகிறதுக்காக அந்த நெய்க்காய் இருக்கும் இல்லையா, தேங்காயை கண் திறந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் இருமுடி கட்டுறேன். தொடர்ந்து 20வது ஆண்டு சபரிமலை பயணம் நான் கிளம்புறேன். நாளைக்கு 30/11/2025 சபரிமலையில் பம்பாவில் டிக்கெட் போட்டிருக்கோம். அதனால் ஆண்டவனுடைய அனுகிரகம், ஐயப்பனுடைய ஆசீர்வாதமும் ஜாலக்காமுடைய அனுகிரக ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து தொடர்ந்து ஐயப்பனுடைய சன்னிதானம் பயணம் செய்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில் இருக்கிற மாந்திரிக பயிற்சிகள், மாந்திரிக விழிப்புணர்வுகள், சோழி பிரசன்ன பயிற்சிகள், உடுக்கை விற்பனைகள், மற்றக்கூடிய வசிய வேலைகள், மற்ற தகாத உறவுகள், இந்த மாதிரி இருக்கிற மாந்திரிக சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் செய்துக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றது கையளவு கற்றாது உலகளவு. எனக்கு தெரிந்த விஷயங்களை மனப்பூர்வமாக இறைவனுடைய கேட்டு அதனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு மாந்திரிகமும் எந்த ஒரு தாந்திரிகமும் எடுத்ததும் ஒருத்தருக்கு சாதிக்குமா, செய்ய முடியுமானா அது சத்தியமாக இல்லாத ஒரு காரியம். கர்மா எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் வேலை செய்யும். இது எனக்கு தெரிந்த உண்மைகள். அதனால் என்கிட்ட வரக்கூடிய பூஜைகளும் என்கிட்ட வரக்கூடிய மாந்திரி படிக்கிறவர்களும் அவங்களுடைய கர்மா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஆனால் இன்றைக்கி கர்மா என்பது போக பணத்துக்காக மாந்திரிகம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடிப்படை தகவலும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு பணம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை இன்றைக்கி நிறைய இடத்த பேச போனால் சொல்ல இன்றைக்கி ஆள் கிடையாது. ஏன்னா தவறான ஒரு கண்ணோட்டத்தில் மாந்திரிகத்தையும் ஆன்மீகத்தையும் வழிநடத்தி வராங்க என்பது உண்மையான விஷயம். ஒரு மாந்திரிகமோ ஒரு தாந்திரிகமோ ஆன்மீகமோ அடிப்படையில் கூட யாரும் இன்றைக்கி சரியாக தெரிஞ்சு வச்சுக்கல. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி யட்சினி பூஜையில் போய் கஷ்டப்பட்டு அதனுடைய பாதை தெரியாமல் நடு வழியில், நடு தெருவில், நடு கடலில் மூழ்கி கிடக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவுகள். கண்டிப்பாக மாந்திரிக பயிற்சி நான் இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னே மாந்திரிக பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுபோல் பூஜை எல்லாத்தையும் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், உங்களுடைய ஆதரவு கொடுங்க. என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை, எதை மாதிரி தகவல் வேணுங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கட்டாயம் அது சம்மந்தமாக நான் வீடியோக்கள் போடுறேன். தொடர்ந்து சந்திப்போம். சுவாமி சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி சரணம்.